ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு அகம் ப்ராப்பர்ட்டிஸ். திஸ் இஸ் பவி. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த லொகேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மறைமலை நகரில் தான். நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டர்ஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக இந்த டீடைல்ஸாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ரெகுலரான ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் இதுதான். வீட்டோட எலிவேஷன் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஒரு 7 years ஓல்டு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்ல சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியால இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு போர் சம்ப் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ நம்மளுக்கு 3 phase EB கனெக்ஷனும் இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள போனதுமே நம்மளுக்கு ஒரு பாத்வே மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸ் ஆன ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹால்லேயே நம்மளுக்கு ஒரு பெரிய விண்டோ பிளான் பண்ணியிருக்காங்க. ஹால் நல்லா பெருசாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஓப்பன் கிச்சனா பிளான் பண்ணியிருக்காங்க. இதுல நமக்கு கிரானைட்ல கிச்சன் ஸ்டேஜ் கொடுத்திருக்காங்க. சிங்க் இருக்கு. ஒரு விண்டோவும் பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த கிச்சன்ல நமக்கு மல்டி கம்பார்ட்மெண்ட்ஸ் வச்ச மாதிரி ஷெல்ஃபுமே கொடுத்திருக்காங்க. சோ மறைமலை நகர்ல நீங்க யாரா 3 BHK ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க எல்லாருக்குமே இந்த வீடு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு 7 years ஓல்டு ரீசேல் ப்ராப்பர்ட்டி. ஆனா உங்களுக்கு பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியாது. ஏன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு ரீபெயிண்ட் பண்ணி புதுசாவே கொடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட காமன் பாத்ரூம் தான். உங்களுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க் பண்ணிருக்காங்க. இந்தியன் டாய்லெட்ல பிளான் பண்ணிருக்காங்க. டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த பாத்ரூம்ல இருக்கு. அண்ட் அதுக்கு பக்கத்துலயே நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் கொடுத்திருக்காங்க. பெரிய விண்டோ இருக்கு. ஆல்சோ நம்மளுக்கு இந்த பெட்ரூம்ல இருந்து நம்மளுக்கு வெளியில சர்வீஸ் ஏரியாவுமே இருக்கு. அண்ட் இந்த சர்வீஸ் ஏரியால நீங்க வெசல்ஸ் வாஷ் பண்றதுக்கு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க எல்லாமே நம்ம இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் போக போறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் அண்ட் தேர்ட் பெட்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. சோ இப்போ நம்ம செகண்ட் பெட்ரூம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பெட்ரூம்ல நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன்ல கொடுத்திருக்காங்க. ஆல்சோ நம்மளுக்கு 7 feet வரைக்கும் டைல் ஒர்க், டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட், வாஷ் பேஷன் எல்லாமே நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமே பாத்தீங்கன்னா நல்ல பெருசாவே இருக்கு. நம்மளுக்கு இதுலயுமே ஷெல்ஃப் அண்ட் ஸ்லாப் இருக்கு. நல்ல பெரிய விண்டோவா பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேஷனுமே சூப்பரா இருக்கும். சோ இப்போ நம்ம தேர்ட் பெட்ரூம் பாத்திரலாம். செகண்ட் பெட்ரூம்க்கு ஆப்போசிட்லயே நம்மளுக்கு தேர்ட் பெட்ரூம் இருக்கு. இந்த தேர்ட் பெட்ரூம் நல்ல பெருசாவே நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்பேஷியஸாவே இருக்கு. இந்த பெட்ரூம்லயே நம்மளுக்கு பெரிய விண்டோஸா பிளான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல பிளான் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு வால் ஃபுல்லா டைல் ஒர்க் வச்சு டேப் பாயிண்ட், ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ இதுல முக்கியமான விஷயம் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த பெட்ரூம்ல ஒரு பால்கனியுமே நம்மளுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. பால்கனி நல்லா பெருசாவே இருக்கு. நீங்க கார்டனிங் பண்றதுக்குமே ஒரு பெர்ஃபெக்ட்டான பிளேஸா இது இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்கொயர் ஃபீட் டீடைல்ஸ் இப்ப ஷேர் பண்ணிடலாம். லேண்ட் ஏரியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 802 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் ஏரியா இருக்கு. அண்ட் இதோட பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1500 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் பண்ணிருக்காங்க. சோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஜஸ்ட் 50 lakhs கோட் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறதுக்கு அவங்க 90% வரைக்குமே உங்களுக்கு பேங்க் லோனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால இருக்கிற ஒரு 3 BHK இண்டிவிஜுவல் டியூப்ளெக்ஸ் வில்லா அது. சோ மிஸ் பண்ணிராதீங்க. அண்ட் லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து GST ரோட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 3 kilometers தான். சோ மிஸ் பண்ணிராதீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டல் இன்கம் பார்க்கணும்னு நினைக்கனாலுமே அதுக்குமே இது சூட் ஆகும். சோ இந்த ப்ராப்பர்ட்டி ஓரளவு பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை உடனே கான்டாக்ட் பண்ணி சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க என்ன லொகேஷன்ல என்ன ப்ராப்பர்ட்டி என்ன பட்ஜெட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரம் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.